அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்இஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். நம்ம குரு 4க்கு இலவசமாக வகுப்புகள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி பகுதி ஆன்னு சொல்லக்கூடிய இலக்கியம் அதிலிருந்து பதித்துப்பற்று அதை பற்றி நம்ம டீட்டெயிலான விளக்கங்களை பார்க்க போகிறோம். இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் வர சான்சஸ் இருக்குது. ஏன்னா 8 தொகை 10 பாட்டு இந்த 2 நூல்களிலிருந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் 2 கொஸ்டின் இருக்கும். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லி ஒரு டாபிக் போட்டிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 18 நூல்களை பற்றி உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். அதை செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட் லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா 8 தொகை நூல்களில் பதித்துப்பற்று அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு 4 நூல் போட்டாச்சு. அதையும் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்க்க போகிறது பதித்துப்பற்று. இதோட இன்னொரு பேர்னு பார்க்கும்போது இரும்பு கடலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போது இரும்பு கடலை என்று அழைக்கப்படும் 8 தொகை நூல் எது? பதித்துப்பற்று. ஓகேவா? அடுத்து இதை பற்றி 100 குறிப்புகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். திணைன்னு பார்க்கும்போது பாடான் திணை, இது ஒரு புறநூல்னு சொல்லுவாங்க. அகநூல் புறநூல்னு சொல்லுவாங்க. பதித்துப்பற்றுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு புற திணை பற்றி கூறக்கூடியது. அப்படி பார்க்கும்போது என்ன திணையை பற்றி பாடுகிறதுன்னு பார்த்திங்கன்னா பாடான் திணை, இதை பற்றி பாடக்கூடியது தான் பதித்துப்பற்று. பாவகை என்ன பாவகையால் பாடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பா. 8 தொகை நூல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பாவால் பாடப்பட்டது தான். 18 கீழ்கணக்கு நூல்கள் பார்த்திங்க அப்படின்னா வெண்பாவால் பாடப்பட்டது. பாடல்கள் 100 பாடல்கள் இருக்குது. ஆனால் நமக்கு கிடைச்சது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 தான். ஓகேவா? பாடல்கள் டோட்டல் கேட்டால் 100, நம்ம இப்போ எத்தனை கிடச்சிருக்குன்னு கேட்டால் 80. இதை பாடிய புலவர்கள் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 10 பேர் டோட்டலாக. அறிந்த புலவர்கள், அதாவது 10 புலவர்கள் பாடியிருக்காங்க. அதாவது ஒரு புலவர் 10 பாடல்கள் பாடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 10 புலவர்கள் 10 பாடினா 100 பாடல் ஆச்சு. ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிறது 80 பாடல். அப்போது 8 புலவர்கள் பாடிக்கிறான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காங்க. அறிந்த புலவர்கள் 8 பேர். அவங்க பாடின 10 பாடல் 80 பாடல்கள் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. அடி எல்லை வரையறைன்னு பார்க்கும்போது 8 to 57 கொடுத்துருக்காங்க. 8 தொகை நூல்கள்லேயே மிக நீண்ட அடி எல்லை வரையறை கொண்ட நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பதித்துப்பற்று தான். நம்ம ஆல்ரெடி பார்த்த நற்றிணையாக இருக்கட்டும், குறுந்தொகையாக இருக்கட்டும், ஐங்குறு நூறாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த அடி வரையறை பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் நற்றினை எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 to 12 வரைக்கும் இருக்கும். அடுத்து குறுந்தொகைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 to 8 வரைக்கும் இருக்கும். ஐங்குறு நூறுன்னு பார்க்கும்போது 3 to 6 வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி அடி எல்லையறை கம்மியாக இருந்ததனால் இந்த பதித்துப்பற்ற நூல் இருக்கு இல்லையா, இதுக்கு பாருங்கள் அடி எல்லையறை பாருங்கள் 8 to 57 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 57 அடிகளை கொண்டது ஒரு பெரிய பாடாக இந்த பதித்துப்பற்று இருக்குது. அடுத்து இந்த நூலை தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை. நம்ம மேலே பார்த்தவங்களும் ஒரு சில 8 தொகையில் ஒரு சில நூல்கள் தான் பார்த்திங்கன்னா தொகுப்பித்தவர் இருப்பார், தொகுத்தவர் இருப்பார். ஒரு சில நூல்களுக்கு தொகுத்தவர் மட்டும் இருப்பார், இல்லைனா தொகுப்பித்தவர் மட்டும் இருப்பார். ஆனால் இந்த பதித்துப்பட்டிருக்கு இது தொகுத்த ஆள் பேரும் தெரியலை, தொகுப்பித்த ஆள் பேரும் தெரியவில்லை. சேர அரசர்களை பற்றி மட்டுமே பாடும் இலக்கியம். இப்போ நம்ம இது பதித்துப்பட்டுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா சேர அரசர்களை பற்றி பாடும். ஓகேவா? அடுத்து பட்டினைப்பாலை அப்படிங்கிற நூல் பார்த்திங்க அப்படின்னா அது 8 தொகையில் வரும், 10 பாட்டில் வரும். அதை பின்னாடி பார்ப்போம். ஆனால் இந்த பதித்துப்பற்று அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சேர அரசர்களை பாடக்கூடிய ஒரே நூல் இது தான், இந்த பதித்துப்பற்று தான். 10 சேர அரசர்களுக்கு 10 பாடல்கள் வீதம் 100 பாடல்களை கொண்ட நூல் இது. அதனால தான் பார்த்திங்கன்னா பதித்துப்பற்று அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை 10 சேர அரசர்களை பற்றி பாடுகிறது. ஒரு அரசருக்கு 10 பாடல், அப்படி 100 பாடல்களை பற்றி சொல்லுதுன்னு சொல்லி தான் இது சொல்லியிருக்காங்க. பதித்துப்பற்ற பிரித்து எழுதுனா 10 கூட்டல் 10 அப்படின்னு பிரித்து எழுதலாம். இன்னொரு பிரிப்பு முறையும் இருக்குது. 10 கூட்டல் இன் கூட்டல் இற்று கூட்டல் 10. இதை நீங்கள் சேர்த்து எழுதிங்கன்னா பதித்துப்பற்று அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். இந்த 2 பிரிப்பு முறையும் இருக்குது, ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும். 10 + 10 அப்படியும் பிரிக்கலாம். 10 இன் கூட்டல் 10 கூட்டல் இன் கூட்டல் இத்து + 10 இப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். 10 + 10 சேர்ந்தால் பதித்துப்பற்று ஆகும் என்று தொல்காப்பியம் வெளிப்படையாக கூறவில்லை, நன்னூல் கூறுகிறது. ஸோ அதாவது 10 கூட்டல் 10 என்ன வரணும், 20 அப்படிங்கிற மாதிரி தான் வரணும். ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா 10 + 10 பதித்துப்பற்றுன்னு வருது. ஸோ அதனால் அப்படி இந்த தொல்காப்பியம் அப்படிங்கிற நூல் கூறவில்லை. என்ன நூல் கூறுகிறதா, நன்னூல் கூறுகிறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டீட்டெயில்ஸ். பழைய உரை ஒன்று உள்ளது. உரை பார்த்திங்கன்னா பழைய உரை தான் ஒரு ஆள் இருக்குது. பழைய உரைக்கு ஊவேசாவின் குறிப்புரை. பதித்துப்பற்று ஆசிரியர்கள், அதாவது மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 10 வரைக்கும் இருக்குதுல்ல. ஸோ அந்த 10 வரைக்கும் இருக்குது இல்லையா, 10 பிரித்து வச்சுருப்பாங்க. அதோடைய ஆசிரியர் யார், எந்த மன்னரை பற்றி பாடுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்துட்டு போயிடணும். முதல் 10ம் கடைசி 10ம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்காது. அதனால தான் 2 அதாவது 20 பாடல்கள் கிடச்சிருக்காது. அப்படி தானே முன்னாடி பார்த்துருப்போம். டோட்டல் 100 பாடல்கள் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது 80 பாடல்கள். முதல் 10ம் 10ஆம் 10 நம்மளுக்கு கிடைக்கல. 2ஆம் 10 பாடியவர் யாருன்னு பார்க்கும்போது குமட்டூர் கண்ணனார் அப்படிங்கிறவர் பாடியிருக்கிறாரு. யாரை பற்றி பாடியிருக்காருன்னு பார்த்திங்க அப்படின்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். எல்லாமே சேர மன்னர்கள் தான். ஓகேவா? இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனை பற்றி பாடியிருக்கிறாங்க.
பரிசு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த குமட்டூர் கண்ணனார் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் பற்றி பாடி பரிசு வாங்கியிருப்பார் இல்லையா, அந்த பரிசு என்ன பரிசுங்க கொடுத்துருக்குறாங்க. இறையிலி நிலமாக ஊம்பற்காடு 500 ஊர்கள் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. அடுத்து இரண்டாம் பத்தை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாலை கௌதமனார் அப்படிங்கிறவர் பாடியிருக்கிறாரு. எந்த மன்னனை பற்றி பாடியிருக்கிறாருன்னா, பல்யானை செல்கெழு குட்டுவன் அப்படிங்கிற மன்னனை பற்றி பாடியிருக்கிறாரு. அப்படி பாடி வாங்கின பரிசு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10 வேள்விகள் செய்ய உதவி, மனைவியுடன் விண்ணுலகம் புக செய்தான். இந்த பரிசு பார்த்தீங்கன்னா இந்த பல்யானை செல்கெழு குட்டுவன் கொடுத்துருக்கிறார். யாருக்கு? பாலை கௌதமனாருக்கு. அடுத்து 4ஆம் பத்தை பாடியவர் காப்பியாற்று காப்பியனார் அப்படிங்கிறவர் பாடியிருக்கிறாரு. எந்த சேர மன்னனை பற்றி பாடியிருக்கிறாருன்னா, கலங்காய் சென்னி நார்முடி சேரல் அப்படிங்கிற மன்னனை பற்றி பாடியிருக்கிறாரு. அதுக்கு பரிசாகப்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 40,100,000 பொன், சேர நாட்டில் ஒரு பகுதி. 40,100,000 என்னது 40,000 பொற்காசுகள் வாங்கியிருக்கிறாரு. அடுத்து சேர நாட்டில் ஒரு சின்ன பகுதியும் அவங்க பரிசாக நிலத்தை பரிசாகவும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 5ஆம் பத்தை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பரணர். இவர் கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன் அப்படிங்கிற சேர மன்னனை பற்றி பாடியிருக்கிறாரு. அதுக்கு பரிசாகப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, உம்பர்காட்டு வருவாய் அரசன் மகா குட்டுவ சேரல் அப்படிங்கிற அந்த 2 இதை பரிசாக கொடுத்துருக்கிறாரு. யார்? கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன். அடுத்து 6ஆம் பத்தை பாடியவர் காக்கை பாடினியார் நச்சொல்லையார். இவர் பாடியிருக்கிறாரு. யாரை பற்றி பாடியிருக்கிறாருன்னா, ஆடு கோட்டுப்பாட்டு சேரலாதன் அந்த சேரமன்னன் பற்றி பாடியிருக்கிறாரு. அதுக்கு பரிசாகப்பட்டது பார்த்தீங்கன்னா 9 துலாம் பொன் 100,000 பொற்காசுகள். இப்படி இதை வாங்கியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் பத்து இதை பாடியவர் கபிலர். எந்த மன்னனை பற்றி பாடியிருக்கிறாருன்னா, செல்வ கடுங்கோ வாலியநாதன் அப்படிங்கிற மன்னனை பற்றி பாடியிருக்கிறாரு. அதுக்கு பரிசாகப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 100,000 பொன், நன்றா என்ற குன்றிலிருந்து கண்ணுக்கு எட்டிய தொலைவு பகுதி வரைக்கும். அதாவது நன்றா அப்படிங்கிற ஒரு குன்று இருக்குது, மலை இருக்குது. அந்த மலையிலேருந்து பார்த்துருக்காரு. ஸோ அதுலேருந்து பார்த்தா எவ்வளோ தூரம் நிலம் தெரியுதோ அந்த நிலத்தை புறம் பரிசாக கொடுத்துருக்குறாங்க. யாருக்கு? கபிலருக்கு. 8ஆம் பத்தை பாடியவர் பார்த்தீங்கன்னா அரிசில் கிளார் அப்படிங்கிறவர் பாடியிருக்கிறாரு. எந்த சேர மன்னனை பற்றினு பார்த்தீங்கன்னா, தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை அப்படிங்கிற மன்னனை பற்றி பாடியிருக்கிறாரு. அதுக்கு அவர் பரிசாக பெற்றது பார்த்தீங்கன்னா 900,000 பொன் மற்றும் அரசு கட்டில் அப்படிங்கிற 2 பொருட்களை அவர் பரிசாக பெற்றிருக்கிறாரு. அடுத்து 9ஆம் பத்தை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெருங்குண்டூர் கிளார் அப்படிங்கிறவர் பாடியிருக்கிறாரு. எந்த மன்னனை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இளஞ்சேரல் இரும்பொறை அப்படிங்கிற மன்னனை பற்றி பாடியிருக்கிறாரு. இதுக்கு 32,000 பொன், ஊர்மனை ஏர் பிற அருங்கலம் 12,000. அதாவது 32,000 பொற்காசு கொடுத்துருக்காங்க, ஊர் கொடுத்துருக்காங்க, மனையில் என்னது நிலம் கொடுத்துருக்காங்க, ஏர்னா என்னது பொன்னியர்னு சொல்லுவாங்க, அது கொடுத்துருக்காங்க. அடுத்து பிற அருங்கலங்கள் 12,000 கொடுத்துருக்காங்க. என்னென்னு தெரியல. ஓகேவா. ஸோ இவ்வளோ பரிசுகளை பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கொடுத்துருக்குறாரு. 10ஆம் பத்தை பாடியவர் நம்மளுக்கு தெரியாது, பரிசும் தெரியாது. ஆனால் எந்த மன்னனை பற்றி பாடிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். யானை கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்புரை அப்படிங்கிற மன்னனை பற்றி பாடியிருக்காங்க. அதே மாதிரில முதல் 10 இருக்கு இல்லையா, அதை பாடிய புலவரும் தெரியாது, பரிசும் தெரியாது. ஆனால் எந்த மன்னனை பற்றி பாடியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். உதியன் ஜேரலாதன் அப்படிங்கிற மன்னனை பற்றி பாடியிருப்பாங்க. ஸோ முதல்ல 10 இருக்குது அப்படின்னா, ஸோ முதல் 10, 2ஆம் 10, 3ஆம் 10, 4ஆம் 10, 5ஆம் 10, 6ஆம் 10, 7ஆம் 10, 8ஆம் 10, 9ஆம் 10, 10ஆம் 10. இதில் 1க்கும் 10ஆம் 10க்கும் பார்த்தீங்கன்னா பாடிய புலவர் பெயர் தெரியாது. மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா என்னது, பாடிய புலவர் தெரியும், பாடிய மன்னன் தெரியும், அதுக்கு வாங்கின பரிசு தெரியும். இதுலேருந்து என்ன கேட்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, முதல் 10 பாடியவர் 2ஆம் 10 முதல் 9ஆம் 10 உள்ள பாடியவர்கள் கேட்கலாம், அல்லது இந்த பாடப்பட்ட மன்னர்களை கேட்கலாம். ஓகேவா. பரிசு கேட்க சான்ஸ் கம்மி தான். பரிசு பொறுத்த வரைக்கும் கூற்றில் கேட்கலாம், கூற்று கேள்வி வருவாங்களே அதில் கேட்க சான்சஸ் அதிகம். ஸோ இப்போ இந்த 10 பாடியவர் நல்லா தெரிஞ்சுக்கணும், மன்னன் நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன இருக்குது, ஸோ இந்த நூலை பற்றி கொஞ்சம் பொதுவான குறிப்புகள் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்த்துருவோம். இந்நூல் பாடான் திணை என்னும் ஒரே திணை பாடலால் ஆனது. இந்நூலின் முதல் 10ம் இறுதி 10ம் கிடைக்கவில்லை, நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. ஒவ்வொரு பாட்டின் முடிவிலும் துறை, வண்ணம், தூக்கு ஆகியன குறிக்கப்பட்டுள்ளன. ஸோ தூக்கு அப்படின்னு என்ன பொருள் வரும் பார்த்தீங்கன்னா, இசை, அதெல்லாம் குறிக்கப்பட்டிருக்குதான். வழக்கில் இல்லாத பழஞ்சொற்களை மிகுதியாக பெற்றுள்ளதால் இந்நூல் இரும்புக்கடலை என அழைக்கப்படுகிறது. வழக்கில் இல்லாத ஒன்று நம்ம இப்போ பேசும்போதோ அதை எழுதும்போது அந்த சொற்களை பயன்படுத்த மாட்டோம். அதான் வழக்கில் இல்லாத சொற்கள்னு சொல்லுவோம். அப்படி பழமையான சொற்கள் நிறைய இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இதுக்கு இரும்புக்கடலை அப்படிங்கிற இன்னொரு பேர் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பதித்துப்பற்று முதல் 3 நூற்றாண்டுகளில் ஆண்ட சேர வேந்தர் பரம்பரை செய்திகளை தெரிவிக்கின்றது. முதல் 3 நூற்றாண்டுகளில், அதாவது 300 வருஷம் ஆண்ட அந்த சேர மன்னர்கள் பற்றி இந்த பதித்துப்பற்று நூல் கூறுகிறது. சங்க நூல்களில் அனைத்து பாடலும் பாடல் தொடரால் பெயர் பெற்ற ஒரே நூல் பதித்துப்பற்று மட்டுமே.
அதாவது உள்ளே இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள், இந்த இருக்கு இல்லையா 10 10 10 10 இப்படி. ஸோ அந்த நூலின் பெயரால் இருக்கக்கூடிய கண்டென்ட் பெற்ற ஒரே நூல் எது? இந்த பதித்துப்பற்று தான். பதித்துப்பற்றும் இசையோடு பாடப்பட்ட நூல், இசையோடு பரிபாடலும் பாடப்பட்டது. நமக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சது பார்த்திங்க அப்படின்னா பரிபாடல் தான் சொல்லுவாங்க. இசையோடு பாடப்பட்ட ஒரே ஒரு 8 தொகை நூல் எதுன்னு கேட்டால் என்னது? பரிபாடல் தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த பதித்துப்பற்றுமே பார்த்திங்க அப்படின்னா இசையோடு பாடப்பட்டிருக்குது. 4ஆம் பத்து அந்தாதி தொடையில் அமைந்துள்ளது. நம்ம பார்த்தோம் இல்லையா, முதல்லிருந்து 10ஆம் பத்து வரைக்கும். அதில் 4ஆவது பத்து இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா அந்தாதி. அந்தாதினா என்னது? ஒரு சொல்லினுடைய அல்லது ஒரு அடியினுடைய இறுதி எழுத்தோ இறுதி வார்த்தையோ அடுத்து வரக்கூடிய அடியோ அல்லது வரிக்கோ முதலாக அமைவது தான் என்னது? அந்தாதி. அப்படி அமைக்கப்பட்டது பார்த்திங்கன்னா 4ஆம் பத்து. இதில் பதித்துப்பற்று நூலில். பகைவரது பெண்டிரின் கூந்தலை அறிந்து கயிறாக திரித்து யானைகளை கட்டி இழுப்பது போன்ற செய்திகள் 5ஆம் பத்தில் உள்ளது. அதாவது பகைவரின் எதிரி, நம்ம இப்போ மன்னர் இருக்காருனையா, அந்த மன்னர் போரிட்டு போவார் இல்லையா, ஸோ அங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய கூந்தலை பிடுங்கி கயிறாக திரித்து யானையை கட்டி இழுத்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு செய்தி பதித்துப்பட்டில் இருக்கக்கூடிய 5ஆம் பத்தில் கூறப்பட்டுள்ளன்னு சொல்லியிருக்காங்க. பிற்காலத்தில் கல்வெட்டுகளில் இடம்பெற்ற மெய்கீர்த்திகளின் போக்கு பதிகங்களில் காணப்படுகிறது என்கிறார் தமிழண்ணல். ஸோ கல்வெட்டுகள், அதாவது புலவர்களால் பாடப்பட்டு தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்படுவது தான் பார்த்திங்கன்னா மெய்கீர்த்திகள்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த போக்கு, அதாவது அதனுடைய முன்னோடியாக இந்த பதித்துப்பட்டு தெரிகிறது. நீங்கள் ஸ்கூல் புக்கில் படித்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா மெய்கீர்த்திகளின் முன்னோடியாக திகழ்வது எதுன்னு கேட்டிங்கன்னா பதித்துப்பற்றில் உள்ள அந்த பாடல்களின் ஒரு சில வரிகள் தான் பார்த்திங்கன்னா முன்னோடின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பொதுவான குறிப்பு எப்படி முடிஞ்சது. அடுத்து பார்த்திங்கன்னா முக்கிய அடிகள், நம்ம இந்த பதித்துப்பற்றில் உள்ள முக்கியமான அடிகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈத்தது இறங்கான் ஈத்தரும் மகிழான், ஈத்தரு மாவல்லியன் அப்படிங்கிற வரிகள் இந்த பதித்துப்பற்றில் கூறப்பட்டிருக்குது. மாறி பொய்க்குவது ஆயினும் சேரலாதன் பொய்யலன் நசையே அப்படிங்கிறது ஒரு வரி கொடுத்துருக்குறாங்க. வாரார் ஆயினும் இரவலர் வேண்டி தேரில் தந்து அவருக்கு ஆர்பதன் நல்கும், நசையால் வாய்மொழி இசைசால் தோன்றல் அப்படிங்கிற ஒரு 4 வரிகளை கொடுத்துருக்குறாங்க. இந்த 4 வரிகள் முக்கியம்தான். ஜஸ்ட் லைட்டாக படிச்சு மட்டும் போங்க, எக்ஸாமில் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ பதித்துப்பற்று பற்றி முக்கியமான டீட்டெயிலாம் கொடுத்தாச்சு. இதில் முக்கியமானதுன்னு பார்க்கும்போது என்னதெல்லாம், இந்த பாடலை பாடிய புலவர்கள், அடுத்து பாடப்பட்ட அரசர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாக்ஸு அதை படிச்சுக்கணும். அடுத்து இதில் உள்ள பாடல்கள் எத்தனை, மொத்தம் எத்தனை, கிடைச்சவை எத்தனை, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து அடி எல்லை வரையறை 8 to 57, இது முக்கியமான ஒன்று. அது மாதிரி தொகுத்தவர் தொகுப்பித்தவர் கிடையாது, ஈஸியாக வச்சுக்கோங்க. அடுத்து இந்த சேர அரசர்களை பற்றி பாடக்கூடிய ஒரே நூல் இதுதான், அதுன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து இந்த நூலை பற்றிய அந்த நூலுடைய அந்த தலைப்பு இருக்குல்லையே, அதை பிரிக்கக்கூடிய முறை அது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ வேறு முக்கியமான பார்க்கும்போது இதுதான். ஓகேவா? இந்த இரும்புக்கடலை அப்படிங்கிற நூல் தெரிஞ்சு வச்சுக்கணும். இரும்புக்கடலை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எதுன்னு கேட்டால் என்னது? பதித்துப்பற்று. நான் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. இதுதான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள். ஸோ இந்த முக்கிய அடிகள் லைட்டாக வாசிட்டு போங்க, ரொம்ப வேறு தேவையில்லை. ஓகேவா? ஸோ எல்லா நூல்களையும் பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான நூல்கள் எல்லாமே முக்கியமான கேள்விகள் எல்லாமே வீடியோட முடிவில் தான் சொல்லுவேன், கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இதோட பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். டெலிகிராம் சேனல் லிங்க், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் 4 படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு மேக்ஸிமம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.